இந்த நெல்லி மரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பொருந்தியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகாலட்சுமி தாயார் நெல்லி மரத்தடியில் வீற்றிருப்பா அப்படின்ற ஒரு உண்மையும் உண்டு, ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது நம்பிக்கை மட்டும் இல்லை, நெல்லி மரம் வந்த கதையும் நம்ம சொன்னோம், நம்ம பதிவில் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கும் மேலே எந்த ஒரு தாயாரனோட மந்திரம், மகாலட்சுமி தாயாரனோட மந்திரமோ நம்ம நெல்லி மரத்தடியில் இருந்து நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மந்திரத்துக்கான பலன் சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்றது உண்மை. நெல்லி மரம் இல்லாதவங்க நெல்லிக்கனிகளை ஒரு தட்டில் வச்சுன்னு தாயாரனோட மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இவங்க கேட்கறது காட்டு நெல்லி மரம் இல்லைம்மா, அறநெல்லி மரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த நெல்லிக்காயினுடைய குடும்பத்தை சேர்ந்தது தான் அறநெல்லி மரம். ஆனால் இந்த அறநெல்லி மரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் தான், அதே குடும்பம் தான் அப்படின்னும் போது அது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடியது தான். முடியும் அப்படின்னா காட்டு நெல்லிக்காய் மரமே வெய்யுங்க, வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் துவாதசி அன்னைக்கு அறநெல்லிக்காய் மரம் அழகாக இருக்கட்டும் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அறநெல்லிக்காய் மரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம், ஒரு குச்சை கொண்டு வந்து வச்சு தாயாரை வழிபாடு பண்ணலாம். இல்லை துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காயை சாப்பிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையோ இல்லை பெருமாளையோ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்.